Good evening students. எல்லாரும் கிளாஸ்க்கு ரெடியா? சரி, லாஸ்ட் வீக்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, ரிலேஷன் வந்து எப்போ ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ரைட். இப்போ அது ஒரு பிரசன்டேஷன் பார்த்துட்டு தென் we will move on to the exercise. பாருங்க, போன வாரம் பார்த்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். Given two non-empty sets A and B, we can form a new set A cross B read as A cross B called the Cartesian product of A with B. இல்லையா? A cross B எப்படி define பண்றோம்? A cross B equal to set of all ordered pairs AB such that A belongs to set A and B belongs to set B. Similarly, B cross A can be defined as B cross A equal to set of all ordered pairs BA, where B belongs to set B and small a belongs to set A. இல்லையா? அடுத்தது, the order of the pair AB is important. Ordered pair na அந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆர்டர் வந்து மாறக்கூடாது. AB not equal to BA. If A is not equal to B, it is possible that A, B are sets of, அதாவது it is possible that the sets A and B are equal in the Cartesian product A cross B. அப்படி இருக்கும்போது நம்ம அதை A cross B க்கு பதிலா A cross A அப்படின்னு சொல்லி எழுதுறோம் இல்லையா? வேற என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் திருப்பி டிஃபைன் பண்ணோம். டிஃபைன் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது A cross B. இப்போ A is equal to set containing the numbers 2, 3, 4. B equal to the set containing the letters AB அப்படின்னா how to write AB, A cross B. இப்படி எழுதினா நமக்கு ஈஸியா இருக்கும். A is related, அதாவது Aல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து we related to all the elements of B. ஒரு எலிமெண்டா நம்ம ரிலேட் பண்றோம். So we can write 2A 2B இல்லையா? அதே மாதிரி 3 ரிலேட் பண்ணோம்னா 3 மேப் பண்ணோம்னா 3A 3B. 4 ரிலேட் பண்ணோம்னா 4A 4B கிடைக்கும். Now we can close the set. So this gives us A cross B, B cross A. Elements of A cross B are ordered pairs னு பார்த்தோம். Then A cross B not equal to B cross A. ஆனா ரெண்டு எலிமெண்ட்ஸ் இதுல A cross B லயும் 6 elements, B cross A லயும் 6 elements. So n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. சரியா? அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன சொன்னோம்? ரிலேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம். ரிலேஷன், எனி ரிலேஷன் is a subset of the set A cross B. Any relation from A to B is a subset of A cross B அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தோம் பாருங்க. A அப்படின்னு ஒரு செட் எடுத்தோம். செட் containing 2, 3, 4. B equal to set containing 4, 5 னா 5. 5 is a subset of all the sets. அப்ப இது 5 is a subset of A cross B also. Therefore 5 is a relation from A to B. Similarly, set containing 2, 4. First A என்ற செட்ல இருந்து 2 எடுக்கிறோம், B என்ற செட்ல இருந்து 4 எடுத்துறோம். அப்போ it is a subset of A cross B. இந்த செட் வந்து subset of A cross B, so it is also a relation. இதே மாதிரி நம்ம எப்படி வேணாலும் ரிலேஷன் டிஃபைன் பண்ணலாம். கடைசியா நம்ம என்ன சொல்றோம்? A cross B itself is a relation from A to B இல்லையா? அடுத்து என்ன சொன்னோம்? இப்படி ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம். திஸ் இஸ் அ ரிலேஷன். எப்படி நம்ம டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அதெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் த ரிலேஷன் அப்படின்னு எடுத்தா அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இட் கிவ்ஸ் அஸ் த டொமைன். தென் செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரிலேஷன் கொடுக்கும்போது டொமைன், ரேஞ்ச், இப்படி டொமைனும் ரேஞ்சும் தான் கிடைக்கும். கோடொமைன் நமக்கு கிடைக்காது. செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்கலாம். எடுத்தோம்னா we get the range இல்லையா? So first elements எல்லாத்தையும் எடுத்தோம்னா டொமைன் கிடைக்கும். செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா we get the range. From a relation we can define the domain and the range this way. சரியா? அடுத்தது இப்ப என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. These are the y values written in a set from smallest to largest. ஆர்டரா எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஸ்மால் நம்பர்ல இருந்து பிகர் நம்பர் வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். பிகஸ்ட் நம்பர் வரைக்கும், ஸ்மாலஸ்ட் டு பிகஸ்ட் எழுதியிருக்கோம். சோ எப்ப செட் எழுதினாலும் ஒரு ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஹென்ஸ்
என்னெல்லாம் படிச்சிருக்கோம் திருப்பி பாருங்க. Relation is a set of ordered pairs. Let A equal to B and B equal to A equal to set containing A, B, C and B equal to set containing 1, 2, 3. R is a relation from A to B. எப்படி define பண்றோம்? A to 1, B to 3, C to 3. Let's represent R diagrammatically. Diagrammatically அதை நம்ம represent பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ABC இங்க எழுதியாச்சு, அதாவது set A, set B எழுதிட்டோம். இந்த relation R போடும்போது we draw an arrow mark from A to B, then we represent the relation like this. இது relation. relation வந்து நம்ம arrow diagram நம்ம represent பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது the first set gives us the domain, second set is the codomain and range. அதாவது set of all images. இங்க 1, 3 தான் நம்ம relate பண்ணிருக்கோம், 2 relate பண்ணல. Therefore these images form the range. அது அங்க உள்ளது images னு சொல்லும்போது set A ஓட elements we call them the pre-images. Pre-images. Set of all images is the range. இல்லையா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். Range is a subset of the codomain. இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சரி, இன்னொரு diagrammatic representation பார்க்கலாம். பார்த்தா இது வந்து set A, set B. இப்படி diagram போட்டோம்னா A னு ஒரு element எடுத்தா it is related to B அப்படின்னு இருக்கும் பொழுது the function or relation is called F அப்படின்னா we write F of A equal to B. இந்த F of A equal to B க்கு என்ன meaning மா? The image of A under the function F is equal to B. அதுக்கு பேர் தான் F of A is equal to B. இல்லையா? பாருங்க இங்கேயும் images எல்லாம் உள்ள வந்துரும். இதே மாதிரி நிறைய A, B, C நிறைய elements இங்க இருக்கும். அப்போ A1, A2, A3 அப்படி கூட எடுத்துக்கலாம். இங்கேயும் ரேஞ்சுக்குள்ள வந்து அந்த images இருக்கும். இல்லையா? ரைட். கொஞ்சம் எலிமெண்ட் சம்டைம்ஸ் விடுபட்டிருக்கலாம். அதுதான் அந்த ஒயிட் சொல்லுது. ஸோ அகெயின் ரேஞ்ச் வந்து இந்த ப்ளூ கலர்ல நம்ம ஷேட் பண்றதுக்கு ஏரியாவா இருக்கும். ரேஞ்ச் இஸ் a subset of the codomain. சரிதானா? இப்படி டயக்ராம் போட்டாலும் ரேஞ்ச் இஸ் a subset of the codomain நமக்கு கிடைக்கிறது. ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா we are going to define the function. function அன்னைக்கு டிஃபைன் பண்ணோமா? ஒரு R is a subset of A cross B. அது எப்போ நமக்கு ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னோம்? every element of A, set A, the first set should have a unique image in B அப்படின்னு படிச்சோம் இல்லையா? unique image அப்படின்னா என்ன அர்த்தமா? every set ரெண்டு வேர்டு தான் இல்ல முக்கியம். every element of set A அப்படிங்கும் பொழுது A ஓட எல்லா எலிமெண்ட்ஸும் யூஸ் ஆயிருக்கணும். that is all the X should be used. ரைட்ல உள்ளது Y அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா every X should be assigned to only one Y. Every X should be assigned to only one Y. இதுதான் definition of a function. இல்லையா? அதை define பண்ணிக்கலாம். So we define a relation F which is a subset of A cross B such that the following hold. Domain of F is A. அப்படின்னா என்ன அர்த்தம்? Every element of A is used. For each X in A there is only one Y in B such that F of X equal to Y. ஒரே ஒரு Y தான் நமக்கு அசோசியேட் ஆகணும். அப்படி இருந்தா then it is a function. பார்க்கலாம். set A is the domain, இங்க set B is the codomain. ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தாச்சு. சரியா? இப்போ F அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணும்பொழுது we draw an arrow mark from A to B, then by using other arrow marks we define the function like this. இது நமக்கு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? இதெல்லாம் தான் நம்ம கண்டிஷன்ஸ். must use all the X and X value can only be assigned to one Y. இதுதான் நமக்கு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கான்னு பாருங்க. all the X are used இல்லையா? all the X are assigned. therefore first condition holds. அதுக்கு ஒரு டிக் மார்க் போட்டோம். செகண்ட் கண்டிஷன் ஆல்சோ holds. எப்படி? ஒரு எக்ஸுக்கு ஒரே ஒரு Y தான் அசைன் ஆயிருக்கு. எந்த ஒரு எக்ஸுக்கும் ரெண்டு இமேஜ் கிடையாது, ஒரு இமேஜ் தான் இருக்கு. then that condition also holds, therefore it is a function அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. இது செகண்ட் எக்ஸாம்பிள். how is the function F defined அப்படின்னு பாருங்க. 1 goes to 1 is mapped to or assigned to 4, 2 is assigned to 4, 3 is assigned to 4, 4 is assigned to 4, 5 is assigned to 4. is it a function? ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு கண்டிஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன?
must use all the x. Conditioning இங்கே நம்ம எழுதியாச்சு. Must use all the x. And each, அதாவது the x value can only be assigned to only one y. இல்லையா? பார்க்கலாமா? எல்லா x யூஸ் ஆயிருக்கா? Yes. Must use all the x. அப்ப first, it is, condition is satisfied. ஒரு tick mark போட்டுக்கலாம். அடுத்து என்ன சொல்றோம்? the x value can only be assigned to one y அப்படின்னு சொல்றோம். 1 is assigned to 4 only. 2 is assigned to 4 only. 3 is assigned to 4 only. 4 is assigned to 4 only. 5 is assigned to 4 only. இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? No x has more than one y assigned. Therefore, second condition also satisfied. It is a function. இல்லையா? இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 4 அப்படிங்கிற நம்பர் it is assigned to all the x's. அது it is okay. சரிதான்? அடுத்து பார்க்கலாமா? நமக்கு அத ஒரு ஹைலைட் கொடுக்கறாங்க. The second condition says each x can have only one y, but it can be the same y as another x has. இல்லையா? அதாவது 1 is assigned to 4 அப்படின்னா 2, 3, 4 எது வேணாலும் can be assigned to the same number. அது நமக்கு ப்ராப்ளம் இல்ல. நம்ம பின்னாடி பார்ப்போம். It is called a constant function அப்படின்னு பார்ப்போம். சரி. So range என்ன? Singleton set. Range is a singleton set. It is 4. ஞாபகம் வச்சுக்குவோம். Because we are going to use this concept in the upcoming examples. அடுத்து பார்க்கலாம். The concept of functions can be easily reminded if you remember the following example. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Suppose let us consider உங்க மிஸ் suppose she conducts a class test னு வெச்சுக்குவோம். class test conduct பண்ணோம் அப்படினு சொன்னா and she assigns grades A B C D E. 5 கிரேட் கொடுக்கறாங்க. சரியா? அதாவது 100 மார்க்ஸ் எடுத்தா A. 100ல இருந்து கொஞ்சம் குறையா, அதாவது 90 to 99, 91 to 99 அப்படி எடுத்தாங்க. அல்ல 90 to 99 எடுத்தா B. சரியா? then அது மாதிரி 5 கிரேட் வச்சிருக்காங்கன்னு வெச்சுக்குவோம். and it is given to every student in the class. சரியா? கடைசியா அதாவது 5 கிரேட்ஸ் சொன்னா A B C D E. அடுத்து ஒரு F னு ஒரு கிரேட் வச்சிருக்காங்க. அது that is for failures, those who get less than 40%. சரியா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, how will it be? எல்லா ஸ்டூடெண்ட் எடுக்கிற மார்க்குக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேட் இருக்கும் இல்லையா? some grade will be there. So maybe some 4 students are getting 100 marks and they are getting A. There may be 5 students getting 90 to 99, so they get B. இல்லையா? அதே மாதிரி many students can have the same grade. இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லலாம்? கிரேட் இல்லாம எந்த ஸ்டூடெண்டாவது இருப்பாங்களானா இருக்க மாட்டாங்க. இல்லையா? This is the way you can remember whether a relation is a function or not. ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதாவது லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் செட்டை நீங்க என்னன்னு சொல்லி நினைச்சுக்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் செட் என்னன்னு சொல்லிக்கலாம்? அது கிரேடு. ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிரேட் இருக்கான்னு பார்க்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிரேட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 கிரேட் இருக்குமா? இருக்க முடியாது. ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு A C அப்படின்னு 2 கிரேட் இருக்குமா? இருக்காது. இல்லையா? இது ஒரு நல்ல வழி. நமக்கு ஒரு செட் ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது இட் இஸ் a very good method. சரியா? பாருங்க. Let us assume that A equal to sets in the set of all students in your class. B is the grades that the students obtained in the quarterly examination. Each student must be assigned a grade, can only be assigned only one grade. But more than one student can get the same grade. இல்லையா? So this is the example shown in the previous screen had each student getting the same grade. முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? all the elements are assigned to 4 அப்படிங்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே கிரேட் கிடைச்சிருக்கு. அப்ப it is acceptable. இல்லையா? ரைட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் இங்க எழுதிட்டோம். ஃபங்க்ஷன் அதாவது அந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்னா 1 is assigned to 2, 2 to 10, 3 to 8, 4 to 6, 5 to 4. சரி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட்.
we have used all the x. அதாவது இப்போ என்ன நம்ம எடுத்துட்ட எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். அந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு செக் பண்ணலாம். சப்போஸ் 1 2 3 4 5 ஸ்டூடெண்ட்ஸ் அதர், அதெல்லாம் கிரேடு. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிரேடு இருக்கா? இருக்கு. சரிதானா? ரைட். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எத்தனை கிரேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். எத்தனை கிரேடு இருக்கு? 2க்கு 2 கிரேட் கொடுத்திருக்காங்க. 2க்கு 2 கிரேடு, அதாவது 10க்கு 10 ஒரு கிரேடு, 4 ஒரு கிரேடு. அப்போ this is not a mapping or this is not a function. இல்லையா? Is it a functionங்கிறது நம்மளோட question? No. Why? Whyங்கிறதுக்கு ரீசன் கொடுக்கிறோம். We have used, பாருங்க, இந்த ரெண்டும் ஹைலைட் பண்ணிக்கிறோம். So ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது 2ன்ற ஸ்டூடெண்ட்டுக்கு 2 கிரேட் இருக்கு. Therefore 2 is assigned to both 4 and 10. Must use all the xங்கிறது கரெக்டா இருந்தாலும் இந்த செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சரியா? இப்படி ரீசன் எழுத தெரியணும். அடுத்து பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். திருப்பி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, டிஃபைன் பண்ணியாச்சு இல்லையா? இஸ் இட் அ மேப்பிங்? அது பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். மஸ்ட் யூஸ் ஆல் தி எக்ஸ் அப்படிங்கறதே தப்பு. 3 இஸ் நாட் யூஸ்ட். 3ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இங்க எந்த கிரேடும் கொடுக்கல. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிரேடு கொடுத்தாதான் நல்ல டீச்சர். சோ ஐ கேன் கால் இட் அ ஃபங்க்ஷன் இல்லையா? ஸ்மூத் ஃபங்க்ஷன். இங்க ஃபங்க்ஷன் இல்ல, ஏன்னா 3க்கு நமக்கு கிரேடு கொடுக்கல. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல. therefore it is not a function. அடுத்து பார்க்கலாம். let us see. 1 to 6, 2 to 4 to 4, 2 to 2, 3 to 2, 5 to 10. ஃபங்க்ஷனா? must use all the x. எல்லா x அசைன் ஆயிருக்கு. வேற ஏதாவது அரோ மார்க் இருக்கா? இல்ல. சரி, எல்லா x அசைன் ஆயிருக்கு. பட் 2 3 ரெண்டுக்கும் ஒரே கிரேட் கிடைச்சிருக்கு. இட் இஸ் ஓகே இல்லையா? அப்போ satisfied. both the conditions are satisfied. so it is a function இல்லையா? அடுத்து பார்க்கலாம். ரேஞ்ச் எழுதுறோம். ரேஞ்ச் எழுதும்போது என்ன செய்யறோம்? இந்த இமேஜ்ல இல்லாத இந்த நம்பரை விட்டுட்டோம். 8 விட்டுட்டு 2 4 6 10 மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? அடுத்து பார்க்கலாமா? அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ரிலேஷன் வந்து when does it become a function அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். how to find out whether a given relation is a function or not. அதுக்கு ரீசன் அவுட் பண்ணவும் நமக்கு தெரியணும். சரிதானா? அடுத்து ஃபங்க்ஷன்ஸ்னாலே அடுத்தது நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும் பொழுது we have got some பார்க்கலாம். எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். kinds of functions. பாருங்க. First, I'll first say it and then we'll see the animation. சரியா? ஒரு ஃபங்க்ஷன்ல suppose I have two sets A and B like this. A has 3 elements A, B, C. And C has 4 elements 2, 4, 6, 8. சரியா? And I assign A to 6, B to 4 and C to 2. சரியா? Is it a function first of all? Yes, it is a function. இப்போ இது B set கொடுத்துட்டு we can draw the arrow marks, call it F. Why? All the X, A, B, C எல்லாமே அசைன் ஆயிருக்கு. ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கு. then it is a function. Okay, what kind of function அப்படின்னு பார்க்கும்பொழுது see f of A is equal to 6, f of B is equal to 4 and f of C is equal to 2. அதாவது different elements of A has
different images in B. இல்லையா? வேற வேற, அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் ஏக்கும் வேற வேற நமக்கு இமேஜ் கிடைச்சிருக்கு இல்லையா? ஒரே இமேஜ் வந்து ரெண்டு பேருக்கு அசைன் பண்ணவே இல்லை இல்லையா? So each student is getting a different grade. Each student in A is getting a different grade இல்லையா? One is assigned to only one. அதனால இதுக்கு பேரு 1-to-1 function. 1-to-1. ஒரு சிலர் இப்படி எழுதுவாங்க, 1-to-1 எழுதுவாங்க, 1-to-1 அப்படின்னு எழுதுவாங்க. 1-to-1 function. புரியுதா? அதாவது no two elements of A have the same image. No two elements of A have the same image. அப்படி இருந்தா அதுக்கு பேரு 1-to-1 function. சரியா? அடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். Next is going to be on-to function. அது என்ன on-to function அப்படின்னு பார்த்தா, இப்போ முதல்ல என்ன சொன்னோம், டொமைனை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணோம் ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷனை. இப்போ on-to ஃபங்க்ஷன்ங்கிறது கோடொமைனை வச்சு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். எப்படி தெரியுமா? சப்போஸ் we have two sets A and B where we define a relation G from A to B. சரியா? And A has got the elements 3, 5, 7. And B has got the elements A, B. Now see, okay? Right. Now, I assign 3 to A, 5 to B, and 7 to A. It's a function because all the X are used. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கிரேட் இருக்கு. ஒன்னே 3, 7 ரெண்டு பேருக்கும் ஏன்ற கிரேட் கிடைச்சிருக்கு. இட்ஸ் ஓகே இல்லையா? No two, அதாவது no student has got 2 grades. அப்போ it is a function. Now, அடுத்து என்ன சொல்லணும்? What about B? B has no elements left out. இல்லையா? B has no elements left out. அப்படி இருந்ததுன்னா then அதாவது each every element of B has at least one pre-image in A. இல்லையா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜ் அது இருக்கு. ஏக்கு 2 ப்ரீ இமேஜஸ் 3 and 7. பிக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இல்லையா? சப்போஸ் ஐ ஹாவ் அ சி, அதுவும் நமக்கு அசைன் ஆகணும் அப்படின்னா, and we have a 9 or something and we assign it like this. Now it is on-to. சரியா? So this kind of function is called an on-to function. எப்போ on-to function? B ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆகி இருந்தால், if it is each element of B is assigned to at least one element of A, then it is called a on-to function. On-to function எப்படி எழுதுவோம்? on-to. இப்படியே தான் எழுத போறோம். on-to function. இதுக்கு வேற மாதிரி எழுத முடியாது. Suppose a function is both one-to-one and on-to. one-to-one இருக்கு, on-to-வும் இருக்கு அப்படின்னு சொன்னா we call it one-to-one and on-to function. அது எப்போ பாசிபிள் அப்படிங்கறத பாருங்க. A ல வந்து suppose I have 4 elements A, B, C, D, and B also has got 4 elements 1, 2, 3, 4. A is assigned to 3, B is assigned to 1, C is assigned to 2, and D is assigned to 4. And we call the function as F. Now this is one-to-one and on-to. எப்படிமா one-to-one எப்படி சொல்வீங்க? Every element of B, A is assigned to different elements of B, இல்லையா? அதனால one-to-one. On-to-ங்கும்போது every element of B has at least one pre-image in A. Therefore, it is one-to-one and on-to. இந்த one-to-one and on-to இருக்கும் பொழுது both the elements will have the same number of elements. A ல 5 elementsனா B ல 5 elements, A ல 4 elementsனா B ல 4 elements. அப்படிதான் இருக்க முடியும். Therefore, A and B will be equal.
equal cardinal numbers, or equivalent. A and B will be equivalent and they will have equal cardinal numbers. சரியா? அப்போ 1 to 1 and on to function இருந்ததுனா then the number of elements will be the same. சரியா? அடுத்து இப்போ 1 to 1 function என்ன சொல்றோம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. 1 to 1 இன்னொரு நேம் கொடுக்கிறோம். It is injective function அப்படின்னு சொல்றோம். On to function க்கு இன்னொரு நேம் surjective. Both 1 to 1 and on to அப்படின்னா we call it bijective. Byனா 2 நமக்கு தெரியும். அப்போ we call it bijective function. சரியா? 1 to 1, on to, 1 to 1 and on to, then we call them injective, surjective and bijective functions respectively. அடுத்து now we are going to define the constant function. Constant function na enna? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம், ஞாபகம் இருக்குதா? We had so many elements in B. A, B, we define a function this way, F. Suppose I have 1, 2, 3, 4 here and A, B, C, and I assign B to be the image of all the elements of A. That is, F of A or F of A or F of X, I can call these elements as X அப்படின்னா F of X equal to B for all, இது பேரு for all X in A, எல்லா X க்கும் B தான் image, ஒரே ஒரு image அப்படின்னு சொன்னா then it is called a constant function. Constant function. எப்பவுமே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட். ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் சிங்கிள்டன். அப்படி இருந்தா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ரெண்டு விதமா டிஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா? தென் இதே இது வாட் டு யூ திங்க் அபவுட் த ரேஞ்ச் ஆஃப் an onto function. onto functionல பாத்தீங்கன்னா கோடமைன் ஃபுல்லாவே ரேஞ்ச். So codomain, range itself is equal to codomain அப்படின்னு சொன்னா then it will be an onto function. சரியா? இல்ல onto function இருந்தா range will be equal to codomain. அதே மாதிரி constant functionல range is equal to a singleton set. சரியா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு function left out. This can be defined in the same set. From A to A தான் நம்ம define பண்ண முடியும். We have the set A containing 5 elements A, E, I, O, U. Excuse me. So A la திருப்பி A, E, I, O, U தான் இருக்கும். And we map A to A, E to E, I to I, O to O, U to U. சரியா? Then each element is mapped onto itself. இல்லையா? F of A equal to or F of X equal to X னே சொல்லலாம். The element itself. இல்லையா? F of X, image itself is equal to X. இப்படி இருந்ததுனா then it is called, this kind of function is called an identity function. Identity function. சரியா? These are the 5 types of functions that we are going to see. Right? 1 minute, students. Okay. Okay, something wrong with my projector, so I will start with my lesson just on the board. அடுத்து நம்ம பார்க்க போறது vertical line test. Okay, what do we call a vertical line test அப்படின்னு பாத்தீங்கன்னா
every function, அதாவது any mapping எடுத்தீங்கன்னா you can write it as, actually you can represent it as a graph. எந்த function எடுத்தாலும் you can represent it as a graph. இல்லையா? அப்போ take any graph. ஒரு straight line எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ. Suppose the straight line is like this. Whether it is a function or not, whether this straight line represents a function or not. அதாவது ஒரு graph வந்து நமக்கு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா we have to do one thing. அந்த கிராஃப் எடுத்துட்டு draw a vertical line at some point. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு parallel to y axis இப்படி ஒரு vertical line போட்டீங்கன்னா அந்த vertical line, if it cuts or if it passes through only one point of the graph, இங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகுது, then that graph represents a function. சரியா? இதுக்கு பேர் தான் vertical line test. நம்ம இதுல நிறைய பார்க்கலாம். பாருங்க, suppose we have one more graph like this. I can draw a vertical line anywhere. இல்லையா? இங்க draw பண்ணுங்க. This is the only one point at which the graph is, actually the vertical line is passing through the graph. இல்லையா? Another vertical line. இப்படி போட்டேன்னா இது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் பாஸ் பண்ணுது. Therefore, it is a function. This graph represents a function. சரியாமா? அப்போ vertical line test வந்து இப்படி தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். Suppose we take one more graph. பாருங்க, I have a graph like this. Okay, இங்க ஒரு vertical line போட்டோம்னா எங்க வேணாலும் வரைஞ்சுக்குவோம். Vertical line போட்டா it is intersecting the graph at more than one point. More than one point. இல்லையா? Then it is not a function. The graph வந்து it is not a function. அப்ப graph பார்த்தே whether it represents a function or not நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? Next. அப்ப types of functions பார்த்தாச்சு, vertical line testum பார்த்தாச்சு. அப்போ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, suppose I have f of a is equal to a square minus 2ab minus 3b square னு வச்சுக்கோ. சாரி, இங்க a மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது அப்ப a எடுக்க முடியாது, b எடுக்க முடியாது. ஓகே, 2a minus 3 அப்படின்னு வச்சுக்கோ. This is a function in a. This is a function in a. அப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் ஆகவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இப்படி f of a வந்து இப்படி கொடுத்துட்டாங்கன்னா how to find out f of 2. f of 2 கண்டுபிடிக்க முடியுமானா, wherever there is a in the right side you can put 2. அப்ப என்ன ஆகும்? a இருக்கிற இடத்துல 2 போட்டேனா இங்க 2 square minus 2 into 2 minus 3, that is 4 minus 4 minus 3, 4 4 cancel ஆயிடுச்சுனா minus 3 is the answer. இல்லையா? Suppose we want to find out f of minus 3. என்ன செய்யணும்? a இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன செய்யணும்? இந்த லெஃப்ட் சைடு என்ன செஞ்சோம்? a க்கு பதிலா -3 போட்டோம். இங்க 2 போட்டோம், அங்க -3. அப்ப இங்கேயும் a க்கு பதிலா we are going to put -3, so it will become -3 the whole square minus 2 into -3. வெளியே -2 இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள -3, a யோட வேல்யூ -3 is equal to minus into minus plus ஸ்கொயர் பண்ணும்போது எல்லா நம்பர்ஸும் பாசிட்டிவா மாறும். so 3 3s are 9. இப்போ minus into minus again plus 2 3s are 6 minus 3. அப்படினா நமக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க, 15 minus 3 it is 12. This is how we find out the numerical values of the functions. சரியா? numerical values of functions இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம்.
நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாமா? Let's get the exercise. வருதா பாருங்க எக்ஸசைஸ். Exercise 1.4. மேல ரெட். Exercise 1.4ல first question பாருங்க. State whether each of the following arrow diagrams define a function or not அப்படின்னு கேட்டிருக்காங்க. arrow diagram பாருங்க. இங்க A, B, C, D. There are 4 elements in the first set. Second set Qல வந்து there are 3 elements. But what about this C? C is left out இல்லையாமா? C is left out. So it is not a function. நமக்கு first conditionே வந்து hold ஆகல. Every element of P must be used. C is not used. Therefore it is not a function. எழுதிக்கலாமா? reason ஓட எழுதணும். சரியா? justify your answer னு கேட்டிருக்காங்க. So we must write the reason also. சரியா? C belonging to P does not have an image in Q. Therefore, this is not a function. This is not a function. இது மாதிரி நம்ம ரீசன் கொடுக்க தெரியணும். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க. L, M னு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. We are given a ஒரு mapping also. Whether it is a function அப்படினா all the X are used. All the students have some grade here. Fine. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஒரு கிரேட் தான் இருக்கு. No student has got 2 grades. அது வந்து இம்பாசிபிள். அது நம்மளால யோசிக்கவே முடியாது இல்லையா? தப்பான ஒரு கான்செப்ட். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஒரு கிரேட் தான் இருக்கு. Therefore it is a function. ஒண்ணே say -3 -1 m எல்லாருக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்கு. இட்ஸ் ஓகே இல்லையா? இந்த all these 3 students have got only one grade. ஒரே கிரேட் வாங்கியிருக்காங்க. and 3ங்கிற கிரேட் யாருமே வாங்கல. இட் இஸ் ஓகே. சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இப்போ? this is a function. This is a function. ஏங்கிறதுக்கு ரீசன் கொடுக்கலாம். as each element of L has a unique image in M. இதான் உனக்கு. if it is a function இது சொன்னாலே போதும். each element has a unique image. each element முக்கியம், unique image முக்கியம். இதானே? இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். third question, second question பார்க்கலாம். for the given set F is equal to this, write the domain and range. domain எப்படி எழுதுவோம்? we will collect all the first elements and put them in order. 1 2 4 5 3ங்கும்போது 3 முன்னாடி போடுவோம். therefore domain is equal to set containing 1 2 3 4 5. நம்ம இதுல இருந்து கோடமைன் சொல்லவே முடியாது. எல்லா எலிமெண்ட்ஸும் அசைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது whether range is equal to கோடமைன் சொல்ல முடியாது. பட் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்தாங்க. அதாவது ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம we can find out only the range இல்லையா? அப்ப ரேஞ்ச் எழுதலாமா? all the second elements form the range. let us put them in order. 3 5 7 9 1. அப்ப 1 முன்னாடி கொண்டு வந்துடலாமா? 1 3 5 7 9. சரிதானா? அடுத்த क्वेश्चन போலாம். இதெல்லாம் செய்திருப்பீங்க, ஈஸியா செய்து முடிச்சிருப்பீங்க. anyhow let it be a revision for us. அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. let A is equal to set containing numbers 10 11 12 13 14. B equal to set containing 0 1 2 3 5 and F from A to B. அதாவது it is actually Fi from A to B.
I equal to 1, 2, 3 என்ன அர்த்தம்? F1, F2, F3. Define பண்ணிருக்காங்க. State whether the type of function for the following and give reason அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Type of function அப்படிங்கும்போது F1க்கு நம்ம முதல்ல என்ன எழுதலாம்? We can write the அது function கொடுத்துட்டாங்க. So we need not check. Type of function கொடுக்கும்போது நம்ம ஃபங்க்ஷனா நம்ம செக் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டாம். Directly we can say whether it is a what kind of function it is. சரி, நம்ம முதல்ல ரேஞ்ச் எழுதலாமா? ரேஞ்ச் ஆஃப் F1 எழுதுவோம். Range of F1 is equal to set containing 1, 2, 3. 3 ரெண்டு தடவை ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? 3, again 1 3, then 5. இல்லையா? அப்ப கோடமைனுக்கு ஈக்குவலா இல்ல. இது ஒரு மெத்தட். It is only it is neither 1 to 1 or on to actually. எல்லா எலிமெண்ட்ஸும் நமக்கு யூஸ் ஆகல. And moreover 3 is assigned to 2 of the elements of A. அப்ப it is not 1 to 1. இது ரேஞ்சை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு சிம்பிள் மெத்தட் என்னன்னா, you can draw the arrow diagram. Arrow diagram எப்படி போடுவோம்? A, B எடுத்துட்டு define F1 like this. அப்போ A ல எல்லா எலிமெண்ட்ஸ் எழுது 10, 11, 12, 13, 14. அதே மாதிரி B ல எல்லா எலிமெண்ட்ஸ் 0, 1, 2, 3, 5. 4 கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பார்த்து எழுதுங்க, தப்பு பண்ணாதீங்க. 10 goes to 1, 11 goes to 2, 12 goes to 3, 13 goes to 5, 14 goes to 3. 1 to 1 இல்ல. 12, 14 ரெண்டு எலிமெண்ட்ஸுக்கும் ஒரே கிரேட் கொடுத்துட்டோம். So not 1 to 1. On to அப்படின்னு பார்த்தா 0 is left out. 0க்கு ப்ரீ இமேஜே இல்ல. So இது on to இல்ல. அப்ப இது நம்ம என்ன சொல்லலாம்? This function is neither 1 to 1. This function is neither 1 to 1 nor on to. பிராக்கெட்ல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, give reason அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? என்ன ரீசன் கொடுக்கலாம்? 12 and 14 are mapped onto the same image. The same image 3. So, not 1 to 1. அடுத்து என்ன சொல்லணும்? ஏன் on to இல்ல? 0 belonging to B does not have a pre-image. So, not on to. இப்போ neither 1 to 1 nor on to. சரியா? இது மாதிரி நம்ம ரீசன் எழுதணும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இங்கே பண்ணிடலாம். எப்பவுமே ஆரோ டயக்ராம் தான் நமக்கு ஃபங்க்ஷனோட டைப் டிசைட் பண்றதுக்கு, வெதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியான வழி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பார்த்த உடனே சொல்லிடலாம். 10 is mapped to 1, 11 is to 12 எங்க போகுது, 13க்கு 1 போகுது, 14 1 போகுது. அப்ப எல்லாமே எல்லா இமேஜஸும் 1 தான் இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? ரேஞ்ச் ஆஃப் F2 எடுக்கலாமா? ரேஞ்ச் ஆஃப் F2 is equal to singleton set 1. singleton set அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஃபங்க்ஷன் படிச்சோம்? So it is a constant function இல்லையா? So F2 is a constant function. இங்க வேணா எழுதிக்கோங்க, singleton set. So F2 is a constant function. அந்த singleton setங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. சரியா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
10 goes to 0. 11 goes to, இங்கே இதிலே பார்த்துடலாம், 10 goes to 0, 11 goes to 1, 2, 12 goes to 2, 13 goes to 3, 14 goes to 5. என்ன அர்த்தம்? It is both 1 to 1 and on to, so it is a bijective function. எழுதலாமா? அப்போ third question க்கு again arrow diagram தான் easiest way. Ten to 0, 11 to 1, 12 to 2, 13 to 3, 14 to 5. இல்லையா? ரீசன் சொல்லலாமா? It is 1 to 1 and on to. பாருங்க, range வந்து is equal to B, codomain equal to B, so it is on to. 1 to 1 பார்த்தா every element has got a unique, அதாவது different elements of A have different images in B. Therefore 1 to 1. அப்ப ரெண்டு ரீசன் சொல்லணும். Different elements of A are assigned to different elements of B. Therefore, F2 is 1 to 1. இல்லையா? Then, range of F3, it is F3, sorry, it is F3, இல்லையா? Range of F3 is equal to B, the codomain. Therefore, F3 is on to. இதை மட்டும் ஹைலைட் பண்ணிருங்க. ஹைலைட் பண்ணிட்டு now you say hence F3 is a bijective function. F3 is a bijective function. இல்லையா? இது மாதிரி தான் நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Third question, fourth question. If x equal to set containing 1, 2, 3, 4, 5, y equal to set containing 1, 3, 5, 7, 9, determine which of the following relations from x to y are functions, give reason for your answer. If it is a function, state its type. என்ன சொல்றாங்க? முதல்ல அந்த R1, R2, R3, R4 இதை ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷனானு முதல்ல கேட்குறாங்க. தென் அது ஃபங்க்ஷனாக இருந்தால் வாட் டைப், ரீசன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேன் யூ டூ இட்? நம்ம இது வரைக்கும் ரெண்டு, ஃபர்ஸ்ட் செய்தோம், செகண்ட் செய்தோம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூ கேன் டூ திஸ். சரியா? ஸோ வில் பாஸ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் இஸ் ஹோம்ஒர்க். சரியா? ஃபிஃப்த் கொஸ்டின். If R is equal to set containing the order class A minus 2, minus 5, B, 8C and D minus 1 represents the identity function. Find the values of A, B, C and D. முதல்ல இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா முதல்ல ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னன்னு எழுதிக்கோங்க. ஸோ f of x equal to x represents the identity function. இல்லையா? அப்படி இருக்கும்போது hence பாருங்க, f of a is equal to minus 2 implies that a is equal to minus 2. இல்லையா? f of a is equal to
minus 2 implies that A is equal to minus 2. Similarly, என்னெல்லாம் சொல்லலாம்? B is equal to minus 5, C is equal to 8, D is equal to minus 1. இது 2 mark questionல கேட்டாங்கன்னா தயவுசெய்து இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எழுதிட்டு கண்டினியூ பண்ணுங்க. சரியா? A equal to minus 2, B equal to minus 5 எல்லாம் சொல்றது ஈஸி. பட் இந்த டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருங்க. 6th question. A equal to set containing minus 2, minus 1, 1, 2 and f is equal to set of all x, comma 1 by x such that x belongs to A. Write down the range of f is f a function from A to A அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? முதல்ல f ஓட ரேஞ்ச் எழுதலாம். ரேஞ்ச் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தா f of x equal to 1 by x சரியா? by the definition of f அதை எழுதிக்கலாம். by the definition of f அப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. f of x equal to 1 by x இல்லையா? now what is f of minus 2 is equal to minus 1 by 2 இல்லையா? f of minus 1 is equal to minus 1 by 1, therefore it is minus 1. f of 1 is equal to 1 and f of 2 is equal to 1 by 2. சரிதானா? இப்போ minus half வந்து it does not belong to A, minus 1 belongs to A, 1 belongs to A, but half வந்து does not belong to A. இல்லையா? நம்ம ரேஞ்ச் எழுதலாம். ரேஞ்ச் எழுதுறது ஈஸி. range of f is equal to minus set containing minus half, minus 1, 1, half. இது range. But minus half does not belong to A and half does not belong to A. Therefore, f is not a function from A to A. A ல முத அது இருக்கணும். அது இல்ல. அப்போ f is not a function from A to A. சரியா? Okay students, time up today. அதனால நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த எக்ஸசைஸை. and then we will complete the 15th, I mean அந்த MCQ multiple choice questions complete பண்ணிடலாம். சரியா? Thank you students. We will meet once again tomorrow.